இப்போ வந்து நம்ம GBPJPY சார்ட் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ forexfactory.com போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு June 7, ஸோ டியூஸ்டே இன்னைக்கு. ஸோ மார்னிங் செக்ஷனில் நம்மளுக்கு AUD நியூஸ் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். அது ஒரு பெரிய இம்பாக்ட் கண்டிப்பாக AUD பேரில் குத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் இம்பாக்ட் நியூஸ் தான் இருக்குது USDலையும் CADலையும். GBPJPY நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒன் டே சார்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஒன் டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங் புல்லிஷாக மார்க்கெட் போயிட்டு இருக்கு. எப்படி ப்ரோ ஸ்ட்ராங் புல்லிஷ்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருந்தது, விச் மீன்ஸ் நிறைய ரிஜெக்ஷன் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருந்தது மார்க்கெட். ஸோ நிறைய ரிஜெக்ஷன் இந்த ஏரியாவில், அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ரிஜெக்ஷன், அதுமாரி நிறைய ரிஜெக்ஷன் நம்மளுக்கு இருந்தது. இந்த இடத்துலையும் ஆல்மோஸ்ட் ஒன் டேயில் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. இப்போ அந்த நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒன் டேயோட ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுனால இன்றைக்கும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அரௌண்ட் 168 வரைக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், லோவர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணலாம். ஸோ 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஜோனில் தான் இருக்குது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுலேயும் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போய் நியர்பையில் இருக்கிறது என்னன்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து இந்த இடத்துல மாடிஃபை பண்ணி 165ல் வச்சுருக்கோம். அதுமாதிரி ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணால் திருப்பியும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒரு டாப் ரேஞ்சஸில் தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போகிறோம். ஸோ 30 மினிட்ஸுக்கு போய் நம்ம ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு வேரியஸ் கேண்டலாக கொடுத்து ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிகர் 166 ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருக்கிறதுனால அது வந்து ரெசிஸ்டன்ஸாக மதிக்கும் மார்க்கெட். ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 165 200 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம். இங்கெல்லாம் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் மார்க் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணோம்னா ஃபேக் அவுட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம கிளியர் வியூவாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 165 200 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு நம்ம ஃபர்தராக ஒரு நல்ல ஃபால் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்மளுக்கு 164 880, செகண்ட் டார்கெட்டாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபாலே எதிர்பார்க்கலாம் 164 400 வரைக்கும். அதுவே மேலே டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டு 166 சைக்காலஜிக்கல் ஃபிகர் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்மளுக்கு 166.550ல், செகண்ட் டார்கெட்டாக நம்மளுக்கு 167 300ல் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிரேக் அவுட் வந்து 30 மினிட்ஸில் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட லோவில் தான் நம்ம ஸ்டாப்லெஸ் வைப்போம். அதேமாதிரி கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையில் தான் ஸ்டாப்லெஸ் வைப்போம். நம்ம சொல்கிறது மினிமம் 200 to 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம்.